பிரியமானவர்களே, யோவான் ஞானஸ்தானகன் இயேசு கிறிஸ்து வருவதைக் கண்டு இதோ தேவனின் குமாரன் என்றார். அதை கேட்ட யோவான் ஞானஸ்தானகனின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் பின் சென்றார்கள். சீஷர்கள் பின்வருவதை கண்ட கிறிஸ்து, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு, ரபியே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சீஷர்கள் மீண்டும் கிறிஸ்துவை கேட்டார்கள். யோவான் 1:38-39 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களுடைய இருதயம் ஒன்றும் தெரியாமல் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவர்கள் இருதயத்திலே இருக்கின்ற வார்த்தை வெளியிலே புறப்பட்டு வர வேண்டும் என்று அவர்களை பரீட்சை செய்வதற்காக, சோதிப்பதற்காக தேவன் அந்த கேள்வியை சீஷர்களை பார்த்து கேட்டார். அதே கேள்வியை இன்று நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்வோம். நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்ற கேள்வியை 3ஆக பிரித்து பார்க்கலாம். இழந்து போனதை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? 2வது, தேடுகின்ற இடத்திலே ஏதாகிலும் கிடைத்து விடாதா என்று தேடிக்கொண்டிருக்கிறோமா? 3வது, நாம் தேடக்கூடிய நோக்கம் தான் என்ன, அதன் முடிவு தான் என்ன, அதனுடைய இலக்கு தான் என்ன என்பதுதான். நாம் பாவம் செய்ததினால் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பும் உறவும் ஐக்கியத்தையும் இழந்ததினால் நம்முடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை இழந்தவர்களாய் அதை நாம் இழந்து போனதை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்து ஆசீர்வதிக்க கூடியவர், அவரிடத்தில் எல்லாம் உண்டு என்பதை தெரிந்ததினால் நாம் கிறிஸ்துவை தேடும் பொழுது ஏதாகிலும் இந்த உலகத்தின் காரியத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்று கிறிஸ்துவின் கரத்தை பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறோமா? 3வதாக, கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் பாதுகாத்து கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மில் பல பேர் கிறிஸ்துவை தேடுவதின் நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவிடம் இருந்து உலகத்திற்கான ஆசீர்வாதங்கள், பணம், வசதி, பேர், புகழ், சுகங்கள், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தேடுகின்ற காரியம் நிறைவேறின உடனே கிறிஸ்துவை விட்டு தூர போய்விடுகிறோம். உதாரணமாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் திரளான கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பின்னே சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதற்காக சென்று கொண்டிருந்தார்கள் என்றால், கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினாலும் அல்ல, கிறிஸ்துவின் போதனையை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியும் அல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்ற புரிதலும் இல்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம், கிறிஸ்துவை தேடி போனால் நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகள் நிறைவேறிவிடும் என்பதற்காக தான் கிறிஸ்துவின் பின்னே போய்கொண்டிருந்தார்கள். நாம் கூட இன்று எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எதை தேடுகிறோமோ அதை குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேடக்கூடிய காரியம் உலகத்தின் ஆசீர்வாதமாக இருக்குமானால், உலகத்தின் பூமிக்குரிய நன்மையான காரியங்களாக இருக்குமானால், நாம் கடைசியில ஏமாந்து போய்விடுவோம். இங்கே சீஷர்கள், ரபியே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். எதற்காக அப்படி கேட்டார்கள் என்றால், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் மேல் அதிகமான அன்புள்ளவர்களாய் கிறிஸ்துவுடன் கூட உறவு கொள்ள வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு பின்பற்ற வேண்டும் என்பதன் நோக்கத்தினால்தான் நாங்களும் கூட உன்னோடு கூடவே தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் அவர்கள் கிறிஸ்துவை, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று
கேட்டார்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கிறதினால் நம் குடும்பங்களுக்காக நமக்கான உலக ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் நமக்கு கொடுத்து விட மாட்டாரா என்பதற்காக கிறிஸ்துவின் கரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், கஷ்டம் பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பேன் என்பதற்காக கிறிஸ்துவை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவன் தர வேண்டும் என்பதற்காக ரட்சிப்பை கொடுத்ததினால் அதை கடைசி வரையிலே நாம் பாதுகாத்து கொண்டு நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுதான் நம்முடைய இலக்கு என்பதை நாம் நிதானித்து அதை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நாம் தேடக்கூடிய காரியம் என்னவென்று இன்று நாம் சரியாக நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். நாம் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு பதிலாக சுலபமாக கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை மற்றும் நாம் தேடிக்கொண்டு இருப்போமானால் நாம் இழந்து போய்விடுவோம், ஏமாந்து போய்விடுவோம். அதனால் பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இதுவரையில நீங்கள் வேணுமானால் எப்படி வேணும் இருந்திருக்கலாம். இன்று முதல் மனம் திரும்பி என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பேன், கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் என்று. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேணுமானால் நாம் கிறிஸ்துவை உண்மையாக தேட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து கிறிஸ்துவின் அன்புள்ளவர்களாய் அவரோடு கூட உறவிலே நாம் இருப்போமானால் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் தேடக்கூடிய இந்த உலக ஆசீர்வாதம் தானாகவே தேவன் நமக்கு கொடுப்பார். ஆதலால் இன்று முதல் நாம் மனம் திரும்புவோம், உண்மையாக கிறிஸ்துவை தேடுவோம். ஏனென்றால் நமக்கு நேரம் இல்லை, நம்ம காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இலவசமான பெற்றதை இலவசமாக மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.